நம்ம யோகா பண்ணுறப்ப கான்சன்ட்ரேஷன் சரியாக வரலன்னா நான் சொல்கிற வழிமுறையை பண்ணுங்கள். நிறையா யோகா பார்த்துருப்பீங்க, நிறையா இது பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் டெய்லி யோகா பண்ணிடணும்னு தோணும். கண்ணை மூடுங்க. எல்லா பாடியும் லூஸாக இருக்கணும் உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. இது லூஸாக இருக்கணும், இது லூஸாக இருக்கணும், இது லூஸாக இருக்கணும். ஃப்ரீயாக விட்டுறணும், எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் யோகா பண்ண போகிறீங்கன்னு வந்தீங்கன்னா மைண்ட் செட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு இப்போ பெட்ரோல் இல்லை நம்ம வண்டியில், இப்போ நம்ம எங்கே போகிறது, இப்போ அடுத்ததுன்னா அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நம்மளோட மைண்ட் செட் ஃபுல்லாக பிளாங்காக இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது டிப்ஸு. அப்புறம் நம்ம கண்ணை மூடிட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களோட நுரையீரல், உங்களோட இதயம், கிட்னி, இதை மட்டும் ஃபோக்கஸ் வைக்கணும் அங்கே. புரியுதுங்களா? உங்களோட உள் பாடின்னு தான் நான் சொன்னது. நுரையீரல், இதயம், கிட்னி, இதை நம்ம ஃபோக்கஸ் வைக்கணும். கரெக்டாக எப்படி ஃபோக்கஸ் வைக்கணும்னா கண்ணை மூடி உங்களோட திங்கிங் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல் ஃபோக்கஸு உங்கள் இது 3 பார்ட்டில் தான் இருக்கணும். அப்போ நம்ம பண்ணுறப்ப உங்களோட அந்த ஹார்ட் பீட் துடிக்கிறது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நுரையீரல் நல்லா பம்ப் ஆகி வர்றதை பார்ப்பீங்க. அப்புறம் கிட்னிக்கு சரியான போதுமான தண்ணி இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அவ்வளோதான். இதான் சிம்பிள் மெத்தடு. இதை தான் நிறைய பேர் யோகாலாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏங்க நானே வீடியோ பார்த்தாங்க போடுறேன் உங்களுக்கு. ஆனால் நான் ஒரு 8 மாதமாக ஃபாலோ பண்ணி பண்ணுறேங்க இதை. நீங்கள் கேட்கலாம் வீடியோக்காக இது மாதிரி பேசுகிற அப்படி. அப்படிலாம் இல்லைங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயத்த ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நீ எப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இப்போ நீ வீடியோ